அனைவருக்கும் வணக்கங்க. என்னடா எல்லாம் எவ்வளோ துணி போட்டு கடையாக போடுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா புதுசாக சின்ன சின்ன குழந்தைங்களாம் வச்சுருப்பீங்களே, எப்படியும் 4 வயசு வரைக்குமே இருக்கிற குழந்தைங்களாம் பாத்ரூம் போயிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து பெட்டெல்லாம் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பழைய துணி இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடியில் கீழே ஒரு துணி, மேலே ஒரு துணி போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நம்ம இந்த பெட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதாவது மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 பக்கமும் தையல் விட்டுக்கோங்க. கொஞ்சம் மட்டும் நடுவில் இடம் விட்டுக்கோங்க துணி உள்ளே போடுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ரொம்ப நிறைய பாத்ரூம் போயிட்டாங்களா கூட நம்ம அதை என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு நம்ம அந்த உள்ளே இருக்க துணி கம்மியாக தானேங்க போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஒரு தாட்டி வாஷ் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணி நம்ம வெயிலில் காய போட்டு திரும்பி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம இதனால் நம்மளுக்கு ரீயூஸ் தாங்க இந்த பெட்லாம். நான் வந்து ஏன்னா நான் இப்போ மழைக்காலம், அதுவும் மட்டும் இல்லாமல் இவனுங்க வந்து மேலே கட்டில் மேலே படுத்தாலுமே உருண்டு கீழே விழுந்துடுறானுங்க. அதனால் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி அது மாதிரி போட்டு நல்லா சுற்றி 4 பக்கமும் அதையுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதாவது சும்மா ஊசி நூல்லையே தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இது பாலித்தீன்ங்கிறனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் இந்த பாய் இது மாதிரி ஒரு பாய் சின்ன குழந்தைகளுக்குனாவே நம்ம சின்ன வயசில் வாங்கியிருப்போம் குழந்தைங்களுக்கு, அந்த பாயை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்காக நான் எந்த காசுமே செலவு பண்ணல. அப்படி இருக்கிறத வச்சு எப்படி நம்ம ஒரு பெட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க. கீழே பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா அவனோட வேஷ்டி, அவனுக்கு நம்ம இந்த காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் அவனோட வேஷ்டி யானை வெட்டி இருக்கும். அது வந்து அவனது கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு. ஸோ அது இதுக்கு மேலே போட்டாலும் அது கிழிஞ்சிடும். ஸோ அதனால் அவனுக்கு இந்த அடியிலே போட்டுட்டோம்னா அவன் ஒன்றுக்கு விட்டுட்டானா கூட இந்த பாயில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீனில் இருக்கும். இது 2 தான் வந்து நம்ம துவைக்கிற மாதிரி வரும். அந்த பாலித்தீன் இதை மட்டும் லைட்டாக டெட்டால் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மேலே வந்து எங்கள் வீட்டுக்காரு, கீழே வந்து நான், உத்ரன், வெற்றி கீழே படுத்துப்போம். ஸோ அதனால் இவனுங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பெட்டு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்கன்ற போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் அந்த குழந்தைங்கலாம் பெட்டு மேலே, நம்ம கூட மேலே கட்டில் மேலே தூங்க வைக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா உருண்டு தூங்கினா தான் அதுங்களுக்கு அந்த பால் எது சாப்பிட்றதுங்களோ அதுங்களுக்கு அது ஜீரணமாகும். ஆக்சுவலாக பெட்டே போடக்கூடாது, கீழே தான் படுக்கணும். இப்போதைக்கு நான் என்னென்னா அந்த பனிக்காலங்கிறனால தான் இங்கே மேலே படுக்க வச்சுட்ருக்கேன். இல்லைன்னா நான் கீழே தான் படுக்க வைப்பேன். இந்த பனிக்காலன்றனால ரொம்பவே சளி, அதுவும் இப்போ மழை காலன்றனால ரொம்ப பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிக்குது. அதுக்கு நம்ம வேறு இன்ஸ்டண்ட்டான என்னென்னா நம்ம வேறு பெட்டு வாங்கணும். இப்போ அதை வாங்கினாலும் எப்படியுமே இவனுங்க ஒரு நாளைக்கு நம்ம நைட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு 2-3 தாட்டியாச்சும் ரெஸ்ட் ரூம் போயிடுவானுங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். மழை காலத்தில் நம்மளால் காய வைக்கவும் முடியாது. அதுக்கு இப்போ போய் நம்ம ஒரு பெட்டு தனியாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னா அது ஒரு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம பழக்கி கொடுத்துட்டோன்னா அவனுங்க எந்திரிச்சு வெளியே போய் விட்டுட்டு வந்துடுவானுங்க. இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது இதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்து நம்ம ரொம்பவே போட மாட்டோம் அப்படின்னு இருக்கிறதுல இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து பிள்ளைங்க அந்த ஒரு சின்ன ஒரு 6 மாதம் வரைக்கும் தானுங்க. அதுக்கப்புறம் என்ன, அதை நம்ம துவைச்சிட்டு திரும்பி நம்ம போட்டுக்கலாம். நம்ம பேபி இது பண்ணதானே நல்லா டெட்டாயில் ஊற வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரீயூஸ் பண்ணல அப்படின்னாலுமே அதை நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு தலகாணி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போதும் இல்லை எனக்கு வேண்டாம் கூட நம்ம ஏதாவது வெளியே தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி இது நமக்கு இது ஒரு ரீயூசபிள் பெட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுனா இந்த மாதிரி இப்போ பாலித்தீன் கவர் போட்டிருக்கோமா, இப்போ அது மேலே பாய் போடுறதுனால அதுக்கும் மேலே ஒரு கிளாத்து போடுறோம். எப்படியும் அவங்க ரெஸ்ட் ரூம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த துணி அந்த கிளாத்து உறிஞ்சிரும். அதை தாண்டி இந்த பாய் உறிஞ்சிரும். அப்புறம் மீதி வந்து எதோ மேலே கொஞ்சம் அந்த பாலித்தீன் கவரில் இருந்தால் தான், அதையுமே பாய் வந்து அடியில் போடுறதுனால பாய் வந்து உறிஞ்சிக்கும். அப்படிங்க பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த பாயும் அந்த துணியும் வந்து வெயிலில் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ மழையில் அலசினாலுமே போகாது. நம்ம அதை எடுத்து காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு நைட்டுக்கு திரும்பி அதையே நம்ம போட்டுக்கலாம். இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏதாவது வேறு ஏதாவது உங்களோட சாரீஸோ இல்லை உங்களோட பெட்ஷீட்டோ சின்ன அது ரொம்ப மொத்தமாக இருக்காமல், அதாவது சீக்கிரம் காயிற மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தை கூட நீங்கள் மேலே விரித்து போட்டு டெய்லி கூட ஒன்று துவைச்சி போட்டு காய வச்சு அதை மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதில் பெட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதாக இருக்காது. ஏன்னா நம்ம அதை பாலித்தீன் கவர் போடுறோம் இல்லைங்களா, இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி கம்மியாக தான் வச்சுருப்போம். அதனால் அந்த தண்ணி வந்து கீழே தான் வரும். அதனால் என்ன ஆகும்னா
பெட்டு நனையிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பாலித்தீன் கிளாத்தை மட்டும் டெட்டாயில் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக நம்ம அந்த இடத்துல ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே போதுமானது. அந்த ஏன்னா ரொம்ப பெரிய பிள்ளைங்களா இருந்தால் தான் அதை பிடிச்சி கிழிக்குங்க, ஏதோ பண்ணுங்க. குழந்தைங்கன்றால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதுங்க. ஸோ இந்த பெட்டு ரீயூசபிள் பெட்டு தான். ஸோ எனக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட ஏம்மா நீ வேறு இதுக்கு போயிட்டு பேசாமல் நாங்கள் இதுவே பண்ணிக்கோமே, பேம்பர்ஸ் 10 ரூபா முடிஞ்சிருச்சு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட சொல்லலாம். அதனால் பேம்பர்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்க. என்னோடய 2 பசங்களுக்குமே சரி, நான் ஃபஸ்ட்டு பிகினிங் மதராக இருந்தனால தான் எனக்கு சரி பேம்பர்ஸ் அப்படின்றது போடணும் அப்படின்லாம் தெரியும். அதான் அதை போட்டால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு அதை நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அந்த பேம்பர்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால தாங்க அந்த பேம்பர்ஸை யூஸ் பண்ணாமல் இப்படி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். நான் இதுவுமே இந்த பெட்டுங்கிறது இந்த மழை காலத்துக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம்லாம் கீழே தான் உருடுவானுங்க. அவ்வளோதாங்க. மற்றபடிலாம் நான் பேம்பர்ஸுங்கிறத நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணிப்பேன். இதே போல் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ நிறைய பேர், அதாவது பார்த்திங்கன்னா 98% பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. மீதி 5% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க. மீதி எல்லாமே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு 3000 இந்த மாதிரி வியூஸ் போகுது. பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, அது முற்றிலும் இலவசம் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.